இன்றைய சிந்தனையாக நமக்குள் இருக்கும் ரகசியம் என்ற தலைப்புல நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமக்குள் அப்படி என்ன ரகசியம் இருக்குதுன்னு கேட்டா, நாமே ஒரு அதிசயத்தின் அதிசயம், அற்புதத்தின் அற்புதம். கோடான கோடி ரகசியங்களின் ஒட்டுமொத்த உருவந்தாம் நாம. இந்த உலகத்துல மிக மிக சிக்கலான மற்றும் நுட்பமான இயந்திரத்தை கொண்டவர்கள். மிகவும் சிக்கலான இயந்திரம். இதற்குள்ள நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்களை அப்படியே தோலை உரிச்சு விட்டுக்கிட்டு அப்படி காட்டுனா உங்களால பார்க்க சகிக்காது. ஆனா ஏதேனும் ஒரு தொழிற்சாலைக்குள்ள போனா அங்க 2 மிஷின், இங்க 2 மிஷின், அங்க 2 கால், இங்க 2 கை, அங்க ஒரு சின்ன போல்ட் அப்படி ஓடிக்கிட்டு இருக்க பாருங்க. அது போல உங்க தோலை உரிச்சுட்டா அது போல உள்ள ஒரு பெரிய தொழிற்சாலை இயங்கி கொண்டிருக்கிறது. அது பார்ப்பதற்கு அவ்வளவு அசிங்கமாக இருக்குங்கிறதுனாலதான் இறை அப்படியே மேல தோலால போர்த்தி மேல ஒரு மெருகை ஊட்டி உங்க கையில கொடுத்துருக்கு. அதனால இந்த அதிசயங்கள் எல்லாம் அந்த தோலுக்குள்ளே மறைந்து கிடக்கிறது போல அப்படி வச்சுக்கலாம் பாருங்க. நம்ம உடம்புக்குள்ள அப்படியே நம்முடைய மயிர்கால்கள் வழியாக வியர்வை துளிகள் அப்படியே வெளியே வரும். இந்த மயிர்கால்கள்ல ஓட்டை இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. சின்ன சின்ன பெரிய மைக்ரோஸ்கோப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு அளவுக்கு நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆனா அதன் வழியாக நம்முடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் ஒரு காலகட்டத்துல பீறிட்டு கொண்டு வெளியே வருவதை பார்க்கலாம். அல்லது அதிலிருந்து வெளிவரக்கூடிய நீராவிகள் மூலமாக அந்த நிலைகளை நீங்க பார்க்க முடியும். அதே போல நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஹைட்ரோகுளோரிக்னு ஒரு ஆசிட் சுரக்குது. நீங்க தொழிற்சாலைகள் எல்லாம் வேலை செய்தா தெரியும், அந்த ஆசிட் உங்க உடம்புல பட்டா பொத்து போயிடும். உங்க கண்ணுல எல்லாம் பட்டா கண்ணே குருடாய் போயிடும். அதனால அந்த ஆசிட்டை கையாளுகிற பொழுது அதை அவ்வளவு கவனத்தோடு கையாளுவாங்க. ஆனா நமக்குள்ள அந்த ஆசிட் சுரக்கிறது, அதுவும் மிக மென்மையான அந்த குடல்ல சுரக்கிறது. அந்த குடலை அவ்வளவு பெரிய ஆசிட் தாங்குமான்னு கேட்டா ஆச்சரியத்தின் ஆச்சரியம். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில வேலை செய்கிற பொழுது பாக்குறேன், அந்த ஆசிட் கிட்ட போறதுக்கே எங்களுக்கு ஆப்ரான்ஸ் கொடுத்து, கிளவுஸ் கொடுத்து, மாஸ்க் கொடுத்து, ஆக்சிஜனை மாட்டிக்கிட்டு தான் அதுக்குள்ள இறங்கணும். அதுக்கிட்டே போக முடியும். இப்படி உள்ள நீங்க பாத்தீங்கன்னா 1 கோடி ரகசியங்கள் உங்களுக்குள்ள புதைந்து கிடக்கிறது. மனிதன் இவைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஆசைப்படுவதில்லை. அதனால தான் என்னமோ இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிவராமலே புதைந்தே கிடக்கிறது. ஒரு நாளும் நான் நினைச்சு பார்ப்பேன், என்னுடைய கை விரல்களை நான் எடுத்து பார்ப்பேன். இவ்வளவு நுணுக்கமாக இந்த விரலை செய்யணும்னா அதை செய்பவனுக்கு எவ்வளவு பேராற்றலும் அறிவை இருக்கணும். ஏன்னா நம்முடைய விரல்கள் அப்படி நீங்க தனித்தனியாக நீங்க வளைச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு தனி பீஸு. அந்த தனி பீஸை கொண்டு இணைச்சு இந்த உடலை அமைச்சிருப்போம். இப்படி இந்த உடலுக்குள்ள பல கோடி ரகசியம், மனதுக்குள்ள பல கோடி ரகசியம், உயிரென்ற இயக்கத்திற்குள்ள 1 கோடி ரகசியங்களை ஒட்டுமொத்தமாக கொண்டவர்கள் மனிதர்கள். எல்லா இடத்திலையும் நம்ம கிட்ட இந்த பிசிக்கல் பாடியை பற்றி மட்டுமே பேசப்படுகிற இந்த உலகத்துல எந்த டாக்டராலையும் உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்னோ, உங்க உயிர் எப்படி இருக்கும் என்றோ, அப்படி வந்து இருக்கிறதுன்னோ இந்த உலகத்துல எந்த டாக்டராலையும் சொல்ல முடியாது.
ஆனா இதெல்லாம் இருக்கிறது உங்களுக்குள்ள, இதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்குள்ள. இப்படி எத்தனை அற்புதங்களை நீங்கள் கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்டா அது ஆச்சரியத்தின் ஆச்சரியமாக மாறுகிறது. ஒரு சித்தன் இந்த உடலை பற்றி சொல்லுகிற போது சொன்னா, கூறுவேன் தேகமது என்னவென்றால் குருவரனே எலும்புதனை காலாய் நாட்டி. நம்ம உடம்புல எலும்புகள் தான் ஆங்காங்கே தூண்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. மாறுபடா எலும்புக்கு துவாரமிட்டு அந்த எலும்புக்குள்ள சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டு வன்மையுடன் நரம்பினால் வலித்து கட்டி, அப்படி 72,000 நரம்புகளையும் கொண்டு அந்த எலும்புகளை ஒண்ணுக்கொண்ணு விலகி செல்லாத அளவுக்கு அதை வலித்து கட்டி தேறுதலாய் இரத்தமதை உள்ளே ஊற்றி அந்த நரம்புகளுக்குள்ள இரத்தத்தை ஊற்றி தோற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி, அதுக்கு ஒரு தோற்றம் கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு மேல தோலை மூடி ஆறுதலாய் வாய்வுதனை உள்ளடக்கி அங்க ஒரு காற்று அல்லது அங்க ஒரு பிரீத்திங் வாய்ப்பையும் உள்ள ஏற்படுத்தி கொடுத்து அப்பனே தேகம் என்ற கூறுண்டாச்சுன்னா, இவ்வளவு சேர்ந்த பிறகுதான் உன்னுடைய உடலுக்கு ஒரு முழுமைத்தன்மை வந்ததுன்னு சொல்றான். அப்ப நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு அவன் சொல்றான். இவ்வளவா இருக்குன்னு கேட்டா இது இன்னும் பாடி அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு மகரிஷியினுடைய பூரண பொருளே புதுமை அடைந்த அந்த பாடல் எடுத்து படிச்சீங்கன்னா மனிதனுடைய விந்தைக்கு அளவே இல்லை. நம்ம உடம்புக்குள்ள இத்தினூண்டு 6 அடி உடம்புக்குள்ள 206 எலும்பு இருக்குங்கிறான். அதுவும் சின்ன வயசுல நமக்கு 300 எலும்பு இருந்ததுங்கிறான். வினாடிக்கு ஒரு முறை நம்முடைய கண்களை இமைக்கிறோங்கிறான். இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சீங்கன்னா உங்க வாழ்நாட்களில 25 கோடி முறை உங்க கண்கள் இமைக்கப்படுகிறதுங்கிறான். இப்ப நம்ம வெளியே பார்க்கிற பொழுது நம்முடைய கை கால்கள் காதுகள் இதெல்லாம் ஒரு சீரா இருக்கிறது போலதானே இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கன்னா ரெண்டும் ஒரு சீரா இருக்காது. குறைந்த அளவு மில்லிமீட்டர் அளவாவது அதுல வித்தியாசம் இருக்கும். பாருங்க, அப்படி ஒரு அற்புதம். உங்களுக்குள்ள ஒரு ஜீரண மண்டலம் இருக்கு, வாய் முதல் மலதுவாரம் வரை இருக்குது. பாருங்க, ஒன்னொன்னையும் நானே ரசிச்சு ரசிச்சு பார்ப்பேன். அப்படி 32 பற்கள் கொடுத்திருக்கான். வெட்டு பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய், பின்கடவாய். என்ன வேலைன்னு பாருங்க. கொடுக்கிற உணவை அந்த வெட்டு பற்கள் வெட்டி வெட்டி கொடுக்கணும். அது வெட்ட முடியலன்னா அந்த கோரை பற்கள் அதை கிழிச்சு கொடுக்கணும். அந்த கிழிச்சு கொடுத்தத முன்கடவாய் அரைச்சு கொடுக்கணும். பின்கடவாய் அதை கூழாக்கி கொடுக்கணும். இந்த பின்கடவாய் கூழாக்குகிற பொழுது மேலெண்ண சுரப்பி, கீழெண்ண சுரப்பி, செவி கீழ் சுரப்பின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சுரப்பிகளும் சுரந்து அந்த உணவு கூழாகிற பொழுதே அந்த உணவுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸோ இருந்தா அந்த திரவங்கள் அதை அழிச்சு அதன் பிறகுதான் உங்க இறப்பைக்குள்ளேயே தள்ளும், உங்க உணவு குழாய்க்குள்ள கொண்டு போகும். அந்த உணவு குழாயில இருக்க என்சைம் அதை வாங்கி அந்த நீரோட கலந்து இறப்பையில இருக்கக்கூடிய அந்த நீரோட போய் சேர்ந்து அதன் பிறகுதான் அது ஜீரணம் ஆகும். ஆனா நாம என்ன செய்யறோம்? நம்ம கைக்கு தெரியுது என்ன, வாய் சைஸ். அப்படியே கையில உருட்டுறோம், லபக்குன்னு ஒரு அடி அடிக்கிறோம், ஸ்ட்ரைட்டா உள்ள போய் விழுந்துருது. பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இயற்கை நமக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த உருவாக்கத்தினுடைய அருமை தெரியாமல்
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை நாம் சரியாக செய்யாமல் அதிக வேலைப்பளுவை நம்முடைய வயிற்றுக்குள்ளே கொடுக்கிறதுனால நம்முடைய மனித வாழ்க்கையில அதிகப்படியான நோய்கள் வயிற்றிலிருந்தே தோன்றுவதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நமக்குள்ள நடக்கிற நிகழ்வுகள் அப்படி ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல தோன்றி இருக்கக்கூடிய அத்தனை கோடி தொழிற்சாலைகளும் மனித உடலில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டதுதான். நமக்குள்ள ஒரு அழகான டிஸ்லேஷன் சிஸ்டம் இருக்கு. நம்முடைய யூரின் பிளாடரி, அதுக்குள்ள 10 லட்சத்திற்கும் அதிகமான வடிகட்டிகள் உண்டு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு இது போல ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும்னா சுமார் 150 கோடி ரூபாய் ஆகும். 150 crore கொடுத்துதான் உருவாக்க முடியும். அது வேலை செய்யற அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்கணும்னா. ஆனா மனிதன் அப்படி ஒண்ணு இருக்கிறத பற்றியே சிந்திக்கிறது இல்ல. கெட்டு போன பிறகுதான் அதை பற்றி சிந்திப்பான். இப்படி நான் நினைச்சு பாக்குறேன். நம்ம கிராமங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மள யாராவது கூச்சம் மூட்டுவாங்க, கிச்சிலுக்கா. உங்களுக்கு நீங்களே ஊட்டி கொள்ள முடியுமான்னு பாருங்களாம். எனக்கு நானே அந்த கூச்சத்தை கொண்டு வர முடியுமான்னு பாருங்களாம், கை வச்சு. ஆனா அடுத்தவங்க தொட்டா வரும். அது எப்படின்னு என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? இப்படி ஒன்னொன்னையும் நீங்க நினைச்சு பாருங்களா. உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் அப்படியே மனசார நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்படும் நம்ம உடல் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு. சாதாரணமா லேடிஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 30 நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் வருகிறவர்களுக்கு குழந்தை 300 நாட்கள்ல தான் பிறக்கும். 28 நாட்களுக்கு ஒரு முறை வருகிறவர்களுக்கு 280 நாட்கள்ல பிறக்கும். அவங்க சைக்கிள்லயே அந்த பிறப்பின் ரகசியமும் அடங்கி இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்படி நுணுகி பார்த்தீங்கன்னா, ஏன் எதுக்குங்கிற கேள்வியே நமக்கு வராது. தெளிவு வேணும். இந்த அறிவை இந்த சமூகம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க தவறியது. நம்ம இரத்த அணுக்களுக்கு ஒன்று 127 நாட்கள் வாழுகிறது, ஒன்று 120 நாட்கள் வாழுகிறது. அதை ஒட்டிதான் நம்முடைய ஆயுட்காலம் அமைக்கப்படுகிறது. ஒரு நாள் என்பது ஓராண்டாக கொண்டு நம்முடைய ஆயுட்காலத்தை 120 நாட்கள் 120 ஆண்டுகளாக நிர்ணயித்தார்கள். இப்படி நமக்குள்ள ஒரு நிகழ்வும் அந்த நிகழ்வுக்குள்ள இருக்கக்கூடிய அதிசயமும் நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் நம்முடைய வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்பு இருக்கும். அவ்வளவு தூரம் இதுக்கு நம்முடைய கை விரல் நகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உலகத்துல யாராலையும் இந்த நகத்தை செய்ய முடியாது. உங்க கட்டை விரல் நகம் சற்று மெதுவாக வளரும், உங்க நடுவிரல் நகம் ரொம்ப வேகமா வளரும். அவ்வளவுதான் நம்ம நுணுக்கமாக என்ன செய்திருக்க மாட்டோம், பார்த்திருக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, இறந்த பிறகும் இந்த மென்மைத்தன்மையுடைய நகம் அழியாது. உடல் முழுவதும் அழிந்து போன பிறகு கூட இந்த நகம் கிடக்கும். அதே போல ஒரு ஜீவாத்மா அல்லது ஒரு ஜீவ சமாதியாக ஒருத்தர் அமர்ந்துட்டாங்கன்னா அவங்க உடல்ல வளரக்கூடிய 2 விஷயம், ஒண்ணு நகம், இன்னொன்னு முடி. இப்படி நம்ம உடம்புக்குள்ள நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து தேடுனா எத்தனை எத்தனை ரகசியங்களை அதற்குள் புதைத்து வைத்திருக்குன்னே தெரியாது.
ஒருவர் சிரிக்கின்ற பொழுது இன்னொருவர் சிரிக்கிறத பாக்குறோம். ஒருத்தர் சிரிக்கிற பொழுதுதான் அவருக்கு சிரிப்பு வரும். அவரால தானா நினைச்சா கூட அவரால் என்ன செய்ய முடியாது, சிரிக்க முடியாது. இப்படி ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தியும் இயற்கை சில விஷயங்களை வைத்திருக்கிறது. சில செயல்கள் ஒருவர் செய்கின்ற பொழுது அதை பார்த்து அடுத்தவர் செய்யக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். சில விஷயங்கள் நமக்கு நாமே செய்வோம், சில விஷயங்கள் ஒருத்தர் செய்த உடனே அதனுடைய தொடர்ச்சியாக வரும். நீங்க ஏதாவது பஸ்ல போயிட்டு இருக்கிற பொழுது ஒருத்தருக்கு வாமிட் வந்தா போதும், சும்மா இருக்கவங்க எல்லாருக்கும் வரும். இது என்ன பிணைப்பு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு நாள் கூட என்ன செய்தது இல்லை, ஆய்வு செய்து பார்த்தது இல்லை. இந்த போன்ற தொடர்புகளும் சமூக தொடர்புகளும் இந்த உடலோடு இணைக்கப்பட்டிருக்கிற அதிசயத்தை நாம் பார்ப்பதே இல்லை. உடலுக்குள்ள பல்வேறு இது இருக்கு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா நம்முடைய மனம். அதுக்குள்ள எத்தனை கோடி ஆற்றல்கள் புதைந்து கிடக்கிறது, அதிசயங்கள் புதைந்து கிடக்கிறதுன்னு கேட்டா அது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறோம், நமக்கு சுகர் இருக்குது, இனிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. மனம் ஒன்றை சொல்லுகிறது, அறிவு ஒன்றை சொல்லுகிறது. மனம் சொல்லுது சாப்பிடுன்னு, அறிவு சொல்லுது ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது, சாப்பிட்டா மாட்டிப்பான்னு. பாருங்க, உங்களுக்குள்ள ரெண்டு விதமான இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுல அறிவு எது, மனம் எது என்பதெல்லாம் நம்முடைய ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக நிற்கிறது. ஒரு சொந்தக்காரர் பணம் கேட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. மனம் சொல்லுது கஷ்டத்துல இருக்கிறான், கொடுக்கலான்னு. அறிவு சொல்லுது கொடுத்தா மாட்டிப்பான்னு. அல்லது அறிவு சொல்லுது அவன் கஷ்டத்துல இருக்கிறான் கொடுன்னு சொல்லும், மனம் சொல்லுது இல்ல இல்ல வம்புல மாட்ட போறான்னு. இப்படி ஒன்னொன்னுக்குள்ளே நீங்க பார்க்கலாம். இரவுல கண் விழிச்சு பல பேர் இன்னைக்கு நெட்லயே உட்கார்ந்து இருக்கிறோம், மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அறிவு சொல்லும் அப்பப்ப கண் கெட்டு போகும், சீக்கிரம் படணும். இப்படி சில இடங்கள்ல மனம் கெட்டதாகவும் அறிவு நல்லதாகவும், சில இடங்களில அறிவு கெட்டதாகவும் மனம் நல்லதாகவும் செயல்படக்கூடிய நிலைகளை, மாறுபட்ட நிலைகளை நீங்க பார்க்கலாம். ஆனா இது மேல் தோற்றம், வெளிப்புறத்துலதான் அப்படி தோன்றும். கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த மனம்தான் இந்த போராட்டத்தை நடத்தும். அறிவு எப்பொழுதுமே தெளிவாக இருக்கும். அறிவின்பால் வெளிப்படக்கூடிய எல்லா நிகழ்வும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நன்மையை கருதிதான் இருக்கும். அப்ப இங்க அறிவு எதை சொல்லுகிறது, மனம் எதை சொல்லுகிறது என்று அறிந்து கொள்ளக்கூடிய திறனை மனிதன் பெற்றிருக்கும். அப்படி பெற்றிருக்கிறான்னு கேட்டா அது இல்ல. அப்ப நமக்குள்ள இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்க தவறியதுதான் நம்முடைய துன்பம். சில பேருக்கு மனதினுடைய வல்லமைய வெளிப்படுத்துவது ரொம்ப கடினம். விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளல் பெருந்தகை, வேதாத்ரி மகரிஷி போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக, அல்லது இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்த சித்தர் பெருமக்கள் எல்லாம் தன்னுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததன் விளைவாக பலாயிரம் கவிகளை மனித குலத்திற்கு உதித்தார்கள். சில பேருக்கு இந்த தெளிவு தனிமையில இருக்கும் போது வருகிறது, சில பேருக்கு தவத்தில் இருக்கிற போது வருகிறது, சில பேருக்கு தற்செயலா நடக்கக்கூடிய விபத்துகளின் மூலமாக கூட அவங்களுடைய
மனதனுடைய கெப்பாசிட்டி வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஒருவர் 1-2 உதாரணங்களே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருத்தர் ஏணியிலிருந்து கீழே விழுந்து விட்டார். ஏணியில ஏறி இருக்கிற பொழுது அவர் கீழே விழுந்துட்டாரு. விழுந்த போது அவருடைய மண்டையில அடிபட்டுடுச்சு. அதன் பிறகு அவர் தூர இடங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்ட்யூஷனா சொல்ல ஆரம்பிச்சாரு. இது எப்படி சாத்தியம்? அப்ப தன்னுடைய மூளைக்குள்ள அல்லது தன்னுடைய மனதிற்குள்ள அல்லது தன்னுடைய கருமையத்திற்குள்ள இவைகளை யூகிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி மறைந்து கிடக்கிறது. ஒருவேளை அதை வெளிக்கொண்டு வருவதற்கு ஏதோ ஒரு வகையில ஒரு முயற்சி தேவைப்படுகிறது. ஒரு பெண்மணி தன்னுடைய தலையிலே அடிபட்டு கீழே விழுந்து விடுகிறாள். கண் விழிக்கின்ற பொழுது ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அவளுக்கு பகலிலே காட்சியாகிறது. பாருங்க, எவ்வளவு அற்புதம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கிறேன் எப்படி சாத்தியப்படுகிறது. ஒருவருக்கு காதிலே ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது. நீண்ட பிரச்சனை அவருக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தது. டாக்டர்கள் செக் பண்ணி பார்த்தாங்க. ஒரு வழியாக அவருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய சில ஒலிகளை கேட்கும் திறன் பெற்றிருக்காருன்னு மட்டும் சொன்னாங்க. இந்த ஒலிகள் எங்கிருந்து வருதுன்னு தேடும் பொழுது அவருடைய வீட்டில இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ டவர்ல வரக்கூடிய அத்தனை செய்திகளும் இவர் காதுக்கு வந்து விடுகிறது. அப்புறம் அதை மாற்றுவதற்காக கூட ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்பட்டார். நான் நினைச்சு பார்க்கிறேன், ஒரு மனிதனுக்குள்ள இங்க எத்தனை கோடி அற்புதங்கள். சில பேருக்கு நீங்களே சொல்லுவீங்களே, ESP செயல்படுகிறது. உட்கார்ந்த இடத்திலிருந்து நினைச்சா அவங்களோடு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது எண்ணத்தினால. இப்படியெல்லாம் நமக்குள் இருந்து அல்லது நம்முடைய மனம் அல்லது நம்முடைய அறிவு அல்லது நம்முடைய காந்த அலைகளுடைய தொடர்புகள் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு காலகட்டத்துல ஒரு விதமாக வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். சில பேர் நாஸ்ட்ரடாம் போன்றவர்கள் எல்லாம் எத்தனையோ ஆண்டு காலம் நடக்க போகிறதை கணித்து வைத்திருக்கிறார்கள். கோரக்கர் போன்ற சித்தர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ இது போன்ற அதிசயமான மனிதர்களை எல்லாம் நாம் பார்க்க முடிஞ்சது. அதுல நான் ஒரு சில பேரை உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். எகிப்துல ஒரு கண் தெரியாத ஒரு லேடி இருந்தார். இந்த கண் தெரியாதவர்களுக்கும் இந்த ரகசியங்களுக்கு நிறைய தொடர்பு உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண் தெரியாது, ஆனா வந்திருக்கிறது யாருன்னு அவங்களால சொல்ல முடியும். அவ்வளவு நுணுக்கமான தொடர்பு இந்த பிரபஞ்சத்தோட. கையில நீங்க கொடுத்தீங்கன்னா, எதையாவது ரூபாய் நோட்டை கொடுத்தீங்கன்னா அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா உடனடியாக சொல்ல தெரியும். உள்ளே வந்த உடனே வந்திருக்கிற நபர் யாருங்கிறத கூர்ந்து இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப இது போல கண் தெரியாத ஒரு லேடி, அவளை பார்க்க அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி வந்திருக்காரு. அந்த தளபதி கிட்ட இந்த அம்மா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கடைசியா கேட்டாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன், சம்மதமான்னு கேட்டார். அந்த அம்மா அடுத்த வார்த்தை சொல்லிச்சு, முதல்ல நீ வீடு போய் சேருவியான்னு பாரு. எனக்கு என்ன, நான் ராணுவத்தினுடைய தளபதி, நான் போறதுல யார் தடை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டான்.
சரி போ அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தை தான். அவர் வீட்டுக்கு போகிற வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்கி இறந்து போய் விடுகிறார். அவர் இறந்து போய் விடுகிறார் என்பதை அதற்கு முன்னே உணரக்கூடிய திறனை அந்த பெண் பெற்றிருக்கிறாள். என்னென்ன ரகசியத்தை தான் மனிதன் வைத்திருக்கானே தெரியல எனக்கு. எவ்வளவு அற்புதம். பாம்பேயில ஒரு 2 மாணவர்கள் விளையாடி கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த மாணவர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, எங்க வீட்டுல நேத்து ஜோசியம் பார்த்தாங்க. அப்ப அந்த ஜோசியக்காரன் சொன்னா, என் கையில ஏதோ ஆற்றல் இருக்கிறதாக சொன்னான் அப்படின்னு. இது அப்படி பேசிக்கிட்டாங்க. அதன் பிறகு 20 ஆண்டுகள் ஓடி போய்விட்டது. ஒரு நாள் அந்த நண்பனுடைய அம்மாவுக்கு கழுத்துல ஒரு கட்டி வருகிறது. அப்ப உடனே அந்த பையன் எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் பாக்குறான், ஒண்ணும் குறையல. ஒரு நாள் நண்பரை சந்திக்கிற பொழுது சொல்லலாம், உனக்கிட்ட அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறதாக ஒரு முன்னாடி சொன்னியேடா, எங்க அம்மா கிட்ட வச்சு பாறான் அப்படின்னு சொன்ன. அவன் கொண்டு அந்த கட்டி கிட்ட கைய வச்ச உடனே அந்த கட்டி அப்படி கலைஞ்சு ஓடுவதை அந்த தாயால உணர முடிஞ்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி வந்து அதை வச்சு அந்த கட்டியே கரைந்து போய்விட்டதாக நான் ஒரு நூல்ல படித்தேன். அதன் பிறகு அவன் ஒரு கிளினிக்கே ஓபன் பண்ணி அது போன்று செயல்களை செய்து வந்ததாகவும் அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒருத்தருடைய கண்ணே தெரியல, உலக நடப்புகளை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒருத்தருடைய கையில் ஆற்றல் குவிந்து கிடக்கிறது. அவரால எதை வேண்டுமானாலும் கரைத்து விட முடிகிறது, வலிகளை போக்கிக் கொள்ள முடிகிறது. அப்ப இந்த மனதினுடைய சக்தி தான் என்ன? அது எவ்வாறு மனித உடலில் ஒளிந்திருக்கிறது? அல்லது மொத்த மனித குலமும் இன்னும் பரிணாம வளர்ச்சி என்னும் பயணத்துலதான் உள்ளதா? முழு பரிணாம வளர்ச்சி அடைந்த பின் மனிதன் பெறக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆற்றல் தான் என்ன? அவன் எவ்வளவு சக்தி மிக்கவனாக இருப்பான்? ஒருவேளை அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தான் நம்முடைய மகரிஷி உங்களுக்கு தவ பயிற்சிகளை கொடுத்து அலைச்சூழலை குறைத்து கொண்டு வெளியோடு நெருங்கி இருந்து இந்த உலகத்தினுடைய ரகசியங்களையும் உங்களுக்குள் ஒளிந்து கிடக்கின்ற ரகசியங்களையும் வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இந்த தவ பயிற்சியோ என்னமோ. மனித மனமும் மூளையும் இந்த பிரபஞ்சத்தின் மிக மிக சிக்கலான ஒரு அமைப்பு. ஒரு மனித மூளையினுடைய செயல்பாட்டை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோடு ஒப்பிட்டா அல்லது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக செஞ்சா அந்த கம்ப்யூட்டர் எவ்வளவு பெரிதாக இருக்கும்னு யாராலையும் கணக்கிட முடியாதா? ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ளேயும் இந்த மூளையும் அதனோடு தொடர்புடைய நம்முடைய கருமையமும் அது ஆற்றக்கூடிய செயல்களும் ஒரு ஜீவனுக்குள்ளேயும் அளப்பிடற்கரியது. மனிதனுக்குள்ள மட்டும் இல்லை, இந்த கோடான கோடி ஜீவன்களுக்குள்ளேயும் அது ஆற்றும் செயல்கள் அற்புதம். நான் ஒரு நாள் அப்படி பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு கரையான் புற்றை பற்றி ஒருவர் விளக்குகிறார். இதுல பெரிய அதிசயம் என்னன்னா, எந்த ஜீவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தையும் மனிதனால் மட்டும்தான் விளக்க முடியும். அப்ப அவர் விளக்குகிறாரு, இந்த கரையான் புற்று இருக்கு பாருங்க, அது நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி கோபுரம் போல கட்டி வச்சிருக்க, நிறைய பேர் அதை சாமி ஆக்கிடுவாங்க.
ஆனா அந்த கரையான் புற்றுக்குள்ள அங்கங்கே ஓட்டை இருக்கும். ஒரு பக்கம் வழியாக காற்று உள்ளே போய் இன்னொரு பக்கமாக வெளியே வரும். அதுக்காக அந்த ஓட்டை. அதுல ஒரு பெரிய கரையான் ஒண்ணு இருக்கும். இந்த ராணி தேனி மாதிரி, தேனியில ராணி தேனி மாதிரி அதுல ஒரு பெரிய கரையான் இருக்கும். அதுதான் அத்தனை கரையான்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய தாய் கரையான். நாமெல்லாம் ஈசல் பறந்து வருகிற பொழுது அது ஒரு நாள் தான் வாழும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலா அது ஒரு நாள் இல்ல. அதன் பிறகு அது புதிய கூடு கட்டி கொள்வதற்காக அந்த கூட்டிலிருந்து வெளியேறக்கூடிய இளைஞர்களாம். பாருங்க, ஒரு கரையானுக்குள்ள, ஒரு கரையான் புற்றுக்குள்ள இவ்வளவு அதிசயங்கள் இருக்கு என்று ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறான் மனிதன். ஆனா யாருக்குள்ள இவ்வளவு அதிசயங்கள் இருக்குங்கிறத காண மறுத்து விட்டான். மனிதனுக்குள்ள தனக்குள்ள இருப்பதை அவன் தேடுவதே இல்லை. ஒரு கரையானுக்கே அவ்வளவு இருக்குமானா ஒரு மனிதனுக்குள்ள இன்னும் எத்தனை விஷயங்கள் மறைந்து கிடக்கும்னு நினைச்சு பாருங்க. சுனாமி வந்த போது மனிதனை தவிர மற்ற ஜீவன்கள் பெரும்பாலும் தப்பித்துக் கொண்டன. ஏன்னா அங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டது. மற்ற ஜீவன்கள் இன்னும் இந்த பூமியோடு, இந்த இறையோடு, இந்த பிரபஞ்சத்தோடு தன்னுடைய தொடர்புகளை விடாது அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றன. மனிதன் ஒருத்தன் தான் அகங்காரத்தின் மூலமாக அதை விட்டு நீண்ட தூரம் வந்தான். அதனுடைய விளைவைத்தான் நாம பார்த்தோம். மற்ற ஜீவன்களை விட அதிகமாக மனிதன் மடிந்து போனதை நாம் பார்க்க முடிந்தது. நாமளே சில நேரங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில பேர் அப்படி எங்கேயா வெளியே கிளம்புற பொழுது நம்முடைய உள்ளுணர்வு எச்சரிக்கும். அல்லது மனைவி சொல்லுவா, இல்ல மனசு சரியில்லை, நீங்க கொஞ்சம் இருந்துட்டு போங்க, இல்லைன்னா இன்னொரு நாள் போகலான்னு. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்முடைய மனதிற்குள்ள நடக்கக்கூடிய போராட்டம். எங்கிருந்து வருகிறது இந்த உணர்வு? யார் உற்பத்தி செய்த இந்த உணர்வு? அப்படி மீறி போகின்ற பொழுது அங்கு தவறு நடந்து விடுகிறது. பாருங்க, இன்னும் ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு தவறு, ஒரு ஆக்சிடென்ட், இன்னும் கூட என்னவென்றே தெரியாத ஒரு விளைவு உனக்கு வரப்போகிறது என்று முன்கூட்டியே செல்லக்கூடிய அல்லது அறிந்து கொள்ளக்கூடிய திறனை பெற்ற, என்ன சொல்வதுன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் இந்த மனிதனுக்கு தான் இத்தனை அற்புதங்கள். அவனுக்குள்ள இன்னும் எவ்வளவு ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கான் பாருங்க. டிவியில இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சொல்றாரு, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய டேபிள் மேல இருக்கக்கூடிய ஸ்பூன் எல்லாம் நான் வளைச்சிருவேங்கிறான். இரும்பு ஸ்பேனரையே கண் பார்வையால வளைக்கிறான். இன்னொருத்தனை பாத்தீங்கன்னா அவங்க அப்படி நடந்து போற போது அவன் உடம்புல இரும்பு வந்து ஒட்டி கொள்ளுகிறது, அவ்வளவு காந்தத்தை வச்சிருக்கிறான். இன்னொருத்தன் தலைவலியாக தன்னுடைய ஹை வோல்ட் மின்சாரத்தை தன்னுடைய உடம்புல பாய்ச்சுறான், கையில ஒரு பல்பை பிடிச்சு எரிய வைக்கிறான். இந்த மனுஷனுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் பழங்கி கிடக்கு. பனிக்கட்டியில போய் அப்படியே மல்லாந்து படுத்துக்கிறான். அப்படியே ஊசிய கொண்டு புல்லட் போல கண்ணாடியை நோக்கி எறிகிறான், கண்ணாடி உடைஞ்சு விழுகுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில பேர் பல கிலோமீட்டர் ஓய்வில்லாம ஓடுறான். நமக்கு ஒரு 5 அடி ஓடணும்னாலே அடுத்த நிமிஷம் மூச்சு வாங்கி நம்ம ஹார்ட் நின்னுடும். சில பேர் பாத்தீங்கன்னா பல்லுல கயத்தை கட்டி பிளைட்டையே இழுக்கிறான். ரப்பர் போல வளைஞ்சு ஒரு பெட்டிக்குள்ள தன்னுடைய உடம்ப ஒடுக்கி வச்சிடறான். இப்படி எத்தனை அதிசயங்களை நான் சொல்வது. உங்களுக்குள்ள எவ்வளவுதான் ரகசியம் இன்னும் ஒளிந்திருக்கிறதுன்னு கேட்டா, மனிதனுக்குள்ள உடைந்திருக்கிற ரகசியத்தை வெளிக்கொண்டு வருவதுங்கிறது சாத்தியமே இல்லை.
நீங்க ஒன்றை வெளிக்கொணர்ந்தால் இன்னும் 1000 மறைந்திருக்கும். நீங்கள் 1000 வெளிக்கொண்டு வந்தால் 1 கோடி மறைந்திருக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுகிறதுன்னு கேட்டா, இந்த மனதை யாருக்கு ஆளத் தெரிகிறதோ அல்லது யாருக்கு ஒருநிலைப்படுத்த தெரிகிறதோ அவர்களால மட்டும்தான் இந்த மனதனுடைய ஓரளவு ரகசியங்களையாவது புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் மகரிஷி அறிவை ஒன்றை செய்யணும்னார். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் யாவும் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்றி என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறைப்புடைத்து இதுவே தவமான. அப்ப யார் இதற்குள்ள சென்று பார்ப்பதுன்னா, யார் இந்த ரகசியங்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டா, யார் தவத்திலே ஆழ்ந்து ஒன்றி போகிறார்களோ அவர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தையும் இந்த பிரபஞ்சத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள ரகசியத்தையும் இந்த தேகத்தினுடைய அற்புதங்களையும் அறிந்து கொண்டு இந்த தேகம் அழியாதிருப்பதற்கு கல்பதேகங்களாக மாற்றுவதற்குள்ள வழிமுறைகளையும் அதற்குரிய மருந்துகளையும் பச்சிலைகளையும் பயிற்சிகளையும் அதன் மூலம் இந்த உடல் அழியாது பாதுகாத்து பாருங்க, அப்படி உடலை அழியாது பாதுகாப்பதற்குரிய வித்தைகளை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக இந்த உயிரை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய பெரும் அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாமே எப்படி நாம் அறிந்து கொள்வதுன்னு கேட்டா, அதனால்தான் மகரிஷி தியானம் தவம்தான் நமக்கு தீர்வுன்னார். ஒரு ஜென் குருவை அணுகி ஒரு சீடன் கேட்டான், நான் தியானம் செய்வது எப்படி என்பதை கற்க வந்திருக்கிறேன் என்று குருவிடம் சொன்னான். உடனே குரு சொன்னார், அதற்கு நீ வேற ஆளை தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டான். எதையாவது செய்வதற்கு நீ வர வேண்டியதில்லைங்க, அது நீ செய்து கொண்டே இரு. எதையும் செய்யாமல் இருப்பது எப்படி என்று வேண்டுமானால் நான் கற்றுத் தருகிறேன். ஆனா நாம பெரும்பாலும் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு ஏதோ ஒன்று இருப்பதாக பாவித்துக் கொண்டு கற்பனை செய்து கொண்டிருப்பதனால நம்மளால் ஒடுங்க முடியல. உட்கார்ந்தா ஓட ஆரம்பிச்சிருது. ஏதோ ஒரு பொருள் அல்லது கருத்து மீது மனத்தை குவிப்பது மெடிடேஷன் அல்லது கான்சென்ட்ரேஷன். தியானம் என்பது ஒரு நிலை, எதையும் செய்யாது அனைத்தையும் உள்வாங்கக்கூடிய நிலை. தியானம் ஏன் முக்கியம்னு கேட்டா, சுவிட்ச் போட்டா பாடக்கூடிய ரேடியோ போல நம்முடைய மனமானது 24 மணி நேரமும் சிந்தனைகளை சிதற விட்டு கொண்டே இருக்கும். அப்படி சிதறிக்கொண்டே இருப்பதனால நம்முடைய எண்ணங்கள் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதே ஒழிய அது ஒடுங்குவதில்லை. நம்முடைய மனம் ஆழ்மனதிற்குள்ள செல்வதில்லை. நம்முடைய மனம் ஆழ்மனதிற்குள்ள செல்லுகிற பொழுதுதான் நம்முடைய ஆழ்மனதில பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளிக்கொணர முடியும். சூரியன் ஒரு நாள் 1 வினாடி ஆற்றலை கொண்டு பூமிக்கு
பல 100 ஆண்டுகள் வாழ்வதற்குரிய ஆற்றலை கொடுக்குமா. பூமியில வாழக்கூடிய கோடான கோடி ஜீவன்களுக்கு ஒரு நொடி பொழுது ஆற்றல் போதுமானதான். அப்படி பல கோடி ஜீவன்களுக்கே ஒரு நிமிட ஆற்றலால வாழ வைக்க முடியும்னா அந்த சூரியனுக்குள்ள எவ்வளவு கோடி ஆற்றல் இருக்கும். அதுபோல மனித மனதிற்குள்ள அடங்கி கிடக்கின்ற ஒடுங்கி இருக்கின்ற அசாத்தியமான ஆற்றல் வெளிப்பட்டுன்னா உலக தோற்றம் முதல் இன்றைய நிகழ்வுகள் முதல் நாளை நடக்கப் போகின்ற அத்தனை ரகசியங்களையும் மனிதன் வெளிப்படுத்தி விடுவான். ஆனால் ஆற்றல் முழுவதும் மனிதன் சிந்தனை சிதறல்களால அல்லது பல்வேறுபட்ட சிந்தனைகளால எண்ணங்களால அதை வீணடித்துக் கொண்டே வருகிறான். அந்த சிந்தனைகளை கொஞ்ச நேரம் அணைத்து வைத்து விட்டானால் அவன் அளப்பரிய ஆற்றலை சேமித்து விடலாம். அதனால்தான் தவத்துல தன்னை மறந்து உயிரோட ஒன்றி ஒன்றி நிற்கிற பொழுது எண்ண அலைகளுடைய வேகம் குறைகிற பொழுது நம்முடைய உடல் உயிரினுடைய ஆற்றல் அதிகரித்து கொண்டே வரும். இது உங்களுக்கு தெரிந்த உதாரணம். ஒரு காகிதத்தை சூரிய ஒளியில வச்சா ஒரு லென்ஸை கொண்டு காட்டினா எரியாது. ஆனா ஒரு குவி லென்ஸை கொண்டு அந்த ஒளிகளை குவித்து அதன் மேல செலுத்துற பொழுது அந்த காகிதம் எரிவதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் சிதறி கிடக்கின்ற மனதை தியானம் மூலம் ஒன்றிணைக்க முடிந்தால் அது அளப்பரிய ஆற்றலை கொண்டதாகிறது. 24 மணி நேரத்துல நீங்க 5 நிமிடம் உங்க அறிவுக்கு ஓய்வு கொடுத்தால் போதும். அது மீதி 23 மணி நேரமும் செய்வதற்குரிய ஆற்றலை உங்களுக்குள்ள கிரகித்துக் கொண்டு விடும். ஏன்னா நாம் தியானத்தை செய்யும் போது செய்யும் செயலை தவிர மீதி எல்லாமே வருகிறது. நம்ம பார்த்தது கேட்டது ரசிச்சது எல்லாம் நம்மளை செய்ய விடுவதில்லை. அப்படி உட்கார்ந்து செய்கின்ற பொழுது உங்களுக்கு தியானம் வரணும்னா உங்க வாழ்வையே நீங்க தவமாக மாற்றணும். குளிக்கிற பொழுது குளிக்கணும், நடக்கிற பொழுது நடக்கணும், சாப்பிடுற பொழுது சாப்பிடணும், தூங்குற பொழுது தூங்கணும். இது போல உங்க செயல்களில் நீங்கள் ஒடுங்கினால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ரகசியம் உங்களுக்கு உணர்த்தப்படும். அப்படி உங்களால ஒடுங்க முடிஞ்சிருச்சுன்னா இந்த பிரபஞ்சமே உங்க கைக்குள்ள வந்துடும். உங்களுக்குள்ள அகக்காட்சியாக அது மலர்ந்து விடும். இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமும் உங்களுடைய இயக்கமும் வேறாக தோன்றாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்துல ஒரு இயக்கமாக நீங்கள் இருப்பதை உங்களுடைய அகம் காட்டும். நீங்க பார்க்கலாம், பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் அவங்க எதை கண்டுபிடித்தார்கள், எப்படி கண்டுபிடித்தார்கள் கேட்டா ஐன்ஸ்டீன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு தனி அறையில உட்கார்ந்து தன்னுடைய மனதின் மூலமாக அறிந்த விஷயத்தை பின்பு ஆய்வு செய்து கண்டுபிடித்தார்கள். எந்த ஒரு விஞ்ஞானியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய ஆய்வு அவங்களுடைய அதே சிந்தனையில இருந்திருந்து மன அலச்சுழல் குறைந்து கொண்டே வரும். உங்களை விட ஆழ்ந்த தவத்துக்கு வந்துருவாங்க. அந்த ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள வருகிற பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதை பற்றிய அறிவு அவர்களுக்கு தானாக வந்து சேரும். அப்ப யாருக்கு இந்த பிரபஞ்சத்தோடு தன்னுடைய அறிவை இணைக்கக்கூடிய திறன் இருக்குன்னு கேட்டா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப மனிதன் தனக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தையும் வெளிக்கொணரலாம்,
இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தையும் வெளிக்கொணரலாம். இரண்டு அறிவையும் ஓர் அறிவாக இணைக்கக்கூடிய திறனை எந்த மனிதன் பெறுகின்றானோ அவன் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த ரகசியங்களை வெளிக்கொணக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதற்கு எது தடையாக இருக்குன்னா நான் என்கிற அந்த அகந்தை தான் தடையா இருக்கிறங்கிறதுனால வேத புராணங்களை எழுதியவர்கள் எல்லாம் தான் எழுதினதாக எழுதிக்க மாட்டாங்க, தான் கண்டதாக அதுல குறிப்பிடுவார்கள். ஏன்னா வேத விற்பனர்கள் தன்னை இந்த இயற்கை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு தன் மூலமாக இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததாக நினைத்துக் கொள்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் தன்னை மறந்த நிலையில நடக்கும். அதனால இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. நாமெல்லாம் ஒரு சின்ன டியூப் லைட் வாங்கி கொடுத்தாலே அந்த டியூப் லைட்டை விட பெருசா நம்ம பேர் எழுதிப்போம். அந்த கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப ஐன்ஸ்டீனோ மேரி கியூரி ஆர்க்மிடிஸ் போன்றவர்கள் எல்லாம் சில நேரங்கள்ல மேரி கியூரியுடைய சரித்திரத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், அவர்களுடைய சில ஒரு கணக்கு அவர்களுக்கு விடை தெரியாமல் மிகுந்த துன்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. அப்படியே படுத்து தூங்குற பொழுது அந்த எண்ணம் தானே இருக்கும், அந்த எண்ணத்துல அவர்களுக்கு அதற்குரிய விடை வருகிறது. பேனாவை எடுத்து அதை பினிஷ் பண்ணி வச்சுட்டாங்க, தூங்கிட்டாங்க. காலையில எழுந்து பார்க்கிறாங்க, அதற்குரிய விடை எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தோணுது நான் எழுதலையேன்னு. நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் தெரிஞ்சது அவர்களுடைய கையெழுத்து தான் அதுல இருந்தது. அப்ப அந்தந்த செயலுக்கு அப்பப்பொழுது இயற்கை அவர்களோடு இணைந்து கொண்டு விடுகிறது. அப்ப ஒவ்வொரு பெரிய பெரிய கண்டுபிடிப்புக்கு பின்னும் அறிவியலோடு ஆன்மீகம் இணைந்திருக்கிறதுனாலதான் இந்த பூமியில இருக்கக்கூடிய சில ரகசியங்கள் வெளிப்படுகிறது. ஏன் நீங்க எதையும் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் உற்பத்தி செய்து வைத்த பொருளை இந்த இடத்தில் இப்படி இருக்கிறது என்று எடுத்து காட்டுவதுதான் அறிவியல். அதனால அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொருள் அங்க இருக்கிறது. இப்ப நீ இப்படி ஒரு நினைச்சு பாருங்க, ஒரு தனிமத்தை கண்டுபிடித்தார், ஒரு அவருக்கு பேர் வச்சுக்கிறீங்க. தனிமத்தை அவரு கண்டுபிடிக்கல, தனிமம் ஏற்கனவே உருவாகி அங்க இருக்குது, அது இந்த இடத்துல இருக்கிறதுன்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணார். இப்படி கொஞ்சம் தன்னுடைய தானுங்கிற ஆணவத்தை விட்டவர்களுக்கு இறை அல்லது இயற்கை அவர்களுக்குள் ஊடுருவி பல்வேறு அற்புதங்களை அவர்களுக்குள் நிகழ்த்திவிடும். அது அவர்களுடைய அறிவின் மூலமாக வெளிப்படுகிறது. இது போல தேடல் உள்ளவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கரைஞ்சு ஒரு குழந்தை போல ஆயிடுறாங்க. நான் ஒரு முறை ஒரு நிறுவனத்துக்கு போயிருந்தேன். மிகுந்த ஆராய்ச்சியாளர், அவர் கோல்டு மெடலிஸ்ட் ஏதோ ஒண்ணுல. அவர்கிட்ட நம்ம அப்படி பேசுவோம், பேசி கொஞ்ச நேரம் நல்லா பேசுவார். பேசி முடிச்சுட்டு போயிட்டு திருப்பி வந்தபோது, நான் கொஞ்சம் முன்னாடி உங்கள்கிட்ட பேசினேன்னு கேட்டா உங்களை யாருன்னே தெரியாதுன்னு. ஏன்னா அவர் நமக்கோட இல்ல, அவர் தன்னுடைய அந்த நுணுக்கமான அந்த ஆராய்ச்சியோடு இருக்கிறாரு. ஒரு குழந்தைய விட அப்படியே போயிடுவார். அதனாலதான் ஜீசஸ் சொல்லுகிற பொழுது, குழந்தை போல் இருப்பவர்கள் தான் பரலோக ராஜ்யம் சாத்தியம் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை போல் என்பதின் பொருள் நான் என்கிற ஈகோ அழிந்த நிலை. இங்க நான் இல்ல, இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறது, அதை தேடுகிறேன், அதுவா காட்டலைன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு அவர்களுக்குள் ஊடுருவி அதை பற்றிய விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. அப்ப தன்னை உணர்தல் மிக மிக அவசியம்.
அப்பதான் தனக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளிப்படும். ஏன்னா ரமணரிடம் நான் யாருன்னு கேட்டா அவர் சொல்லுவார், உன்னை உற்று பாரும்பார், உன்னை உற்று கவனின்னு சொல்லுவார். அந்த நானற்ற நிலையில தான் அப்படி நீங்க உற்று பார்க்கிற பொழுதுதான் இங்க நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும், எனக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ரகசியத்திற்கும், அல்லது எனக்குள்ள இத்தனை கோடி பொதித்து வைத்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய சக்திக்கும் நான் சொந்தக்காரன் அல்ல, அதை நடத்துபவனும் நான் அல்ல, அந்த இயக்கத்திற்கு நான் சொந்தக்காரன் அல்ல, அதற்கெல்லாம் மூலம் ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த பிரபஞ்சம், அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்வதுதான் நம்ம ஞானம் என்று சொல்லுகிறோம். ஆனா அந்த தன்முனைப்பில்லாது நீங்க அப்படி இணைந்து இருக்கிற பொழுது ஞானம் வருமோ இல்லையோ, ஆழ்ந்த பிரபஞ்ச அறிவியல் கருத்துகள் மனிதன் மூலம் வெளிப்படும். அதை நீங்க பார்க்கலாம். விவேகானந்தர் புத்தகத்தை படித்துக் கொண்டே சொன்னது, சில கேள்விகளுக்கு அவர் அளித்த விடைகள், அதெல்லாம் அவர் சொல்லுவது அல்ல, அந்த செகண்ட்ல அந்த ஸ்பாட்ல அது வெளிப்படும். வள்ளலார் காட்டிய வித்தைகள், ஒரே நேரத்துல பல சித்தர்கள் பல இடங்கள்ல காட்சி தருவார்கள். இந்த பிரபஞ்சத்துல தன்னுடைய உடலை அணுக்களாக பிரித்து தன்னுடைய உயிராற்றலை ஆங்காங்கே காட்சிப்படுத்தக்கூடிய திறன் படைத்தவர்களாக, தன்னுடைய உடலை பல இடங்கள்ல சமாதி பண்ணக்கூடியவர்களாக, அழிவு பெறாத தேகமுடையவர்களாக, மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை, அத்தனை கோடி ரகசியங்களை மனிதன் தனக்குள்ளே வச்சிருப்பான். உயிருங்கிற ஒரு அற்புதம், எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எந்த டாக்டருமே ப்ரூஃப் இல்லாம எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அதே டாக்டர் நம்மகிட்ட சொல்லுவாரு உயிர் போயிடுச்சும்பாரு. ஆனா அந்த டாக்டர்கிட்ட உயிர் எப்படி இருக்கும்னு கேட்டு பாருங்க, அவருக்கு சொல்ல தெரியாது. ஆனா அவரே சொல்றாரு உயிர் போயிடுச்சுன்னு. சரி, உயிருக்குள்ள என்ன இருக்கிறது, உயிராக நமக்குள்ள என்ன இயங்குகிறது, எந்த அறிவியலாவது இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. அப்ப அறிவியலால் அறிந்து கொள்ள முடியாத அளப்பெரிய அதிசயங்களுக்கு நீங்க சொந்தக்காரங்க. அப்படி நினைச்சு பாருங்க. நம்முடைய சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க, அது துகள்களாக இருக்கிறது, அது ஒரு தொகுப்பாக இயங்குகிறது. இன்னும் ஒருபடி மேல போய் மகரிஷி தான் நமக்கு மனிதனுக்குள்ள கருமையோன்னு ஒண்ணு இருக்குங்கிறதையே சொன்னார். ஜெனட்டிக்ஸ் என்று பற்றி எந்த சித்தனோ அல்லது எந்த யாருமே பேசாத ஒரு நிலையை பேசினார். அப்ப நமக்குள்ள குவிந்து கிடக்கின்ற ரகசியங்கள் கோடான கோடி. அதெல்லாம் நீங்க வெளிக்கொண்டரணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களால ஆழ்ந்து தவம் செய்ய முடிந்தால் மட்டும்தான் முடியும். மகரி சொல்றாங்க, தனித்த மனிதன் தான் விரும்பிய அனைத்தையும் முடிக்க அவர் சரீர சக்தி மாத்திரம் தங்காவிடில் விட்டால் யுக்தி யோசனை யூகம் கொண்டு அப்பொருள் அடைய அச்செயல் முடிக்க இப்புவியினுள்ளே எத்தனை பேரையும் ஒன்றாய் திரட்டி ஒற்றுமை செய்து நன்றாய் முடிக்க நல்லறிவாகிய உயர்ந்த சக்தியாம் ஒளியே மனிதன். ஊனுடைய சிறந்த உருவே மனிதன், மனிதன் நினைத்த செயல் கடமை அனுபவ கருவிகள் அறிவின் கருவிகள் இத்தகை 10 இந்திரியங்களால் சிந்தித்து செய்து முடிப்பான். அவனுடைய ஆற்றலுக்கு அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி போனீங்கன்னா ஒன்னொன்னா சொல்லுவாரு. இத்தனையும் செய்யக்கூடிய அறிவு அவன்கிட்ட இருக்கிறது. மனித மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனையும் அவ்வளவு அற்புதம். இவ்வளவு பெரிய ரகசியம் உங்களுக்குள் ஒளிந்து கிடக்கிறது. வெளிப்படுத்துவதற்கு மகரிஷி காட்டிய வழி ஒன்றே தவமும் தற்சோதனையும் பயிற்சியும் தான்
உங்கள் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். வேறு வழி இல்லை. ஆகவே நாம் தினந்தோறும் தவம் செய்வோம், பயிற்சி செய்வோம். அனைவரும் மகரிஷியினுடைய கருத்துக்களை பின்பற்றி வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.